Welcome to Lotus Academy channel. இன்னைக்கு நம்ம example number 1.1 பார்க்கலாம். If a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3, then find a cross b and b cross a. Is a cross b is equal to b cross a? If not, why? Show that number of order pairs in a cross b is equal to number of order pairs in b cross a is equal to number of element a in a into number of elements b. இது மூணுமே ஈக்குவலா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படி இல்லைனா ஏன் ஈக்குவல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் ஏ என்னென்ன எலமெண்ட் அப்படின்றத எழுதிடலாம். 1, 3, 5. பி இஸ் ஈக்குவல் டு 2, 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கிராஸ் பி எழுதிடலாம். எப்பயுமே ஏ கிராஸ் பியில் ஏன்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டாக எழுதணும். அதாவது ஆர்டர் பேரில் 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். 1, 2, 1, 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3, 2, 3, 3, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட்டு வந்து 5, 2, 5, 3, 5, 2, 5, 3. இப்போ நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏவை எழுதிடலாம். பி கிராஸ் ஏ. இப்போ பி செட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிட போகிறேன். ஸோ 2, 3 பி செட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிடலாம். பி ஏல வந்து 1, 3, 5. இப்போ வந்து ஆர்டர் பேர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 1, 2, 3, 2, 5ன்னு எழுதணும். ஏன்னா நம்ம பி தான் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறதுனால பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டாக எழுதணும். அதாவது 2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2, 1, 2, 3, 2, 5. அதே மாதிரி 3, 1, 3, 3, 3, 5ன்னு எழுதணும். 3, 1, 3, 3, 3, 5. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வெறும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இது ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா 1, 2 அதாவது இந்த ஆர்டர் பேர் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி இந்த 1, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1. இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இன் ஏ கிராஸ் பி. நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வந்து இதில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ இதில் எத்தனை ஆர்டர் பேர் இருக்குது? 6 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இன் பி கிராஸ் ஏ. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே 6 ஆர்டர் பேர்ஸ் தான் இருக்குது. அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 3ன்னு போட்டலாம். இன்டூ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி. பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ 6 தான். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி 6. எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1.2ல பார்க்கலாம்.